ஓம் வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா, உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா, ஐயா வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா, உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 18ஆம் நாள் 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் தை மாதத்திலே வருகின்ற பூச நட்சத்திரம், தைப்பூசம், பௌர்ணமியோடு சேர்ந்து வருவது, பூரணையோடு சேர்ந்து வருகின்ற தைப்பூசம். பல்வேறு ஆலயங்களிலும், முருகன் ஆலயங்களிலே, அம்பாள் ஆலயங்களிலே, சிவன் ஆலயங்களிலே சிறப்பான சங்காபிஷேகங்கள், பால்குட பவனிகள், தேர் திருவிழா, ரத உற்சவங்கள், சில இடங்களிலே தீர்த்த உற்சவங்கள் என்று பல்வேறு சிறப்பு கூடியதாகிய இந்த தைப்பூச நன்னாளிலே நாமும் விரதமிருந்து ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இந்த தைப்பூச திருநாளிலே யாழ்ப்பாணம் இனிவில் கந்தசுவாமியார் ஆலயம், இனிவில் கந்தசுவாமி ஆலயத்திலே இந்த உலகப் பெரும் மஞ்சம் என்று போற்றப்படுகின்ற திருமஞ்சத்திலே இறைவன் ஆரோகணித்து வீதியுலா வருகின்ற சிறப்பான நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான அடியவர்களெல்லாம் சென்று வணங்கி வழிபாடு செய்கின்ற இனிவில் கந்தப்பெருமானுடைய பரிபூர்ணமான திருவருளும் நமக்கெல்லாம் கிடைக்கின்ற வகையிலும், அதேபோல் இன்னும் பல ஆலயங்களிலே இந்த தைப்பூசத்திலே ரதோற்சவங்கள். அந்த வகையிலே யாழ்ப்பாணம் புங்குடுதீவு அரியநாயகம்புலம் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்திலே இந்த தைப்பூசத்திலே ரதோற்சவம், தேர் திருவிழா, இன்னும் சில இடங்களிலே தீர்த்த திருவிழா என்று பல்வேறு சிறப்புகளோடு கூடியதாகவும் அமைந்திருப்பது. இந்த தைப்பூச நன்னாளிலே இந்த பிள்ளைகளுக்கு வித்யாரம்பம் என்கின்ற ஏடு துறக்கின்ற நிகழ்வுகளையும் செய்து கொள்வார்கள். அதேபோல அன்னப்பிராசனம், குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுவது, பால் ஊட்டுவது, பால் பருக்குகின்ற நிகழ்வுகள், இவையெல்லாம் இந்த தைப்பூசத்திலே செய்யப்படுகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. நமக்கு இந்த தை மாதம் மலர்ந்து இன்று 18ஆவது நாள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். பொதுவாக சுப காரியங்கள் ஆலயங்களிலே, பல்வேறு ஆலயங்களிலே கும்பாபிஷேகங்கள், கும்பாபிஷேகத்துக்கான நாள்களை எடுத்துக்கொள்வது, மூர்த்தனையும் செய்து கொள்வது, இல்லங்களிலே திருமண வைபவங்களுக்கான சுப முகூர்த்தங்களை பார்த்து கொள்வது, இவையெல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடியதாகிய இந்த தை மாதம். சூரிய பகவான் இந்த மகர ராசியிலே அமர்ந்திருக்கின்ற வேளை இந்த உத்தராயணம் என்கின்ற தை மாதத்திலே இவ்வாறு பல்வேறு சுப காரியங்கள் எல்லாம் நடைபெறும். இந்த தைப்பூசத்திலே விரதமிருந்து ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்வதும், பொதுவாக இந்த தைப்பூசத்திலே தேர் திருவிழா நடைபெறுகின்ற ஆலயங்களிலே நாம் செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. ரதோற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களிலே ஒவ்வொரு அடியார்களும் தேங்காய் கொண்டு சென்று
அந்த ரதம் புறப்படுவதற்கு முன்பு சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியதாகவும், அதனைத் தொடர்ந்து பல்வேறு ஆலயங்களிலே நாளைய தினம் தீர்த்த உற்சவங்கள் இவ்வாறான வழிபாடுகளிலே சைவ அடியார்கள் எல்லாம் ஆசார சீடராக சென்று நமது சமய கலாச்சார உடைகளோடு இந்த ஆலய வழிபாடுகளிலே சென்று பிரார்த்தனை செய்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்த்.